நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி நியூ மந்த். ஆமென். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வு நிறைவாக இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஜனங்கள் ஒவ்வொரு இயேசு நாமத்தினால நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கிட நம்ம இருதயங்களை திருப்பலாம். இந்த மாதத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 92:10. ஓய்வு நாளுக்கான புது பாடல் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த ஓய்வு நாளில் பாடுகிற சங்கீதம். சங்கீதம் 92:10 திருப்பாடல்கள் என்று சொல்லுவார்கள். சங்கீதம் திருப்பாடல்கள். திருப்பாடல்கள் 92:10 இப்படியா சொல்கிறது: காட்டெருமைக்கு நிகரான வலிமையை எனக்கு அளித்தீர், புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கையில் வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஆமென். இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் தான் நம்ம தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தலையை உயர்த்துவாராக, நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவாராக. நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் தான் உயர்த்துகிறவர். ஆமென். தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, தலையை உயர்த்துகிறவர் மனுஷன் அல்ல, கர்த்தர். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். அல்லது என்னை உயர்த்துவீர் தான் என்னுடைய செய்தி தலைப்பு. என்னை உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம். புது எண்ணெயின் அபிஷேகம். ஆண்டவர் புது எண்ணெயின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. Don't rely on your old anointing. Don't rely on your old vision. Don't rely on your old dreams. இன்றைக்கு பலர் எனக்கு அந்த கனவு இருக்கு, இந்த கனவு இருக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள். இல்லை சொல்லலாம், அந்த கனவுல நடக்கலாம். பலர் அதை விட்டு விட்டார்கள், அந்த தரிசனத்தை விட்டு விட்டார்கள், அந்த வார்த்தையை விட்டு விட்டார்கள். ஆனால் தேவன் இன்றைக்கு அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், நமக்குள்ள மறுரூபத்தை கொண்டு வருகிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. இன்றைய காலத்தில் வாழுகிற நாம சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டுமானால் புது எண்ணெயின் அபிஷேகம். ஒரு நாள் ஒரு ஐடி துறையில் இருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், என்ன செய்யுங்க ஐடியில் இப்படி காரியங்களை பேசி கொண்டு தான் நாங்கள் எல்லாமே மால் வைரஸ் நிறைய வருகிறது, நிறைய டிஃப்ரெண்டான வைரஸ் வருகிறது. அதை தாக்குவதற்கு, அவைகளை அழிப்பதற்கு புது புது ஆன்டி வைரஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம், அவைகளை இன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் சொன்னேன். இது ஏற்கனவே மார்க்கெட்டில் நிறைய ஆன்டி வைரஸஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமே. அவர் சொன்னார், இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புதுசாக சத்துருக்கள் வரும்போது அவைகளை தாக்குவதற்கு புதுசாக வைரஸ் வரும்போது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு புதுசாக நம்ம என்ன பண்ண ஆன்டி வைரஸை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். இவைகள் இல்லை என்றால் நம்ம சிஸ்டமுக்குள்ளே நுழைஞ்சு அவைகள் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். சின்ன ஒரு லேப்டாப்போ ஒரு பிசியோ வைத்து நான் சொல்லவில்லை. இன்றைக்கு பெரிய அளவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஒரு உளவுத்துறை இருக்குது, ஒரு காரியங்கள் இருக்கணும். அதுக்குள்ளே அந்த வைரஸ் உள்ள வருமான எல்லாவற்றையும் அழித்து விடும், எல்லா ஃபைல்ஸும் கரப்ட் பண்ணிடும். அவைகளை மாற்றுவதற்கு ஒரு புது உக்தி தேவை. இன்றைக்கு சத்துரு தேவ ஜனங்கள் வாழ்விட புதுசாக வைரஸ் கொடுக்குற மாதிரி புதுசாக தாக்குதல்களை கொடுக்குறான். புதிய வகையான சோர்வுகள், பலவீனங்கள், தாக்குதல்கள், பலவிதமான காரியங்களை தேவ ஜனங்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு பழைய எண்ணங்களோடு, பழைய நினைவுகளோடு, பழைய பலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கொம்பை உயர்த்தி ஒரு புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ஆமென். அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் என்ன செய்கிறது? அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் முதலாவது புதிய வாசல்களை திறக்கிறது. புது எண்ணெயின் அபிஷேகம் என் மேல் வரும்போது புதிய வாசல்களை தேவன் திறக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகத்தில் நம்ம அழகாக சொல்லப்பட்டுறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். இன்னொரு வார்த்தை சொல்லுது, காட்டெருமைக்கு நிகரான வலிமை எனக்கு தந்தீர். கொம்பை உயர்த்துதுன்னா என்னது? கர்த்தர் புது வலிமையை தருகிறாராம். வலிமை என்னதுமா? வல்லமை. ஆமென். வல்லமை எனக்கு அளித்து புது எண்ணெயால். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு புது எண்ணெயால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவாராக. ஆமென். 1 சாமுவேல் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அந்த பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறது குறித்து வாசிக்கிறோம். அந்த பகுதியில் வாசிக்கும் போது கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் வாழ்வில் ஒரு புது அபிஷேகம். சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லெகேமுக்கு வந்து
ஈசாயின் குமாரன் ஒவ்வொருவராய் அவர் பலி விருந்துக்கு அழைப்பார். ஒவ்வொருவராய் அவருடைய குமாரர் வருவார்கள். ஆனால் ஒருவரை ஆண்டு தெரிந்து கொள்ளவில்லை. அடுத்த அரசர் யாரு, அடுத்த ராஜா யாரு என்பது குறித்து ஜனங்களுக்குள்ள காரியம் இருக்கும். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி நன்றாய் அறிந்திருந்தார். கர்த்தர் இவர் தான் தெரிந்து கொண்டிருப்பார் என்று அவர் ஒவ்வொரு குறித்து அவர் யோசித்து கொண்டிருந்தார். கடைசியில் அவர் சொல்லுவார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லை, எல்லாருக்கும் இளையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை வர சொல். வந்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார், ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி தலைவலிவாய் சொல்லுவார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கல. அல்லேலூயா. இந்த புது எண்ணெயை எடுத்து அவர் தைல கொம்பை எடுத்து அதை உடைச்சி தாவீது மேலே அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு அன்று முதல் அவன் தேவ ஆவியினால வல்லமையில் நிரப்பப்பட்டான். ஆமே, அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். எப்பொழுது அவன் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அப்பொழுதே அவன் வாழ்வு மாறிற்று. ஆமென். அவன் எதிர்காலம் மாறிற்று. அவனை குறித்து வச்சிருக்க அப்பா வச்சிருக்க திட்டம் மாறிச்சு. அப்பா நினைச்சாரு, தாவீதை சாமத்திற்கு அபிஷேகம் பண்ணிட்டாரு, அவன் நிச்சயமாக ஒரு ராஜாங்கத்தில் ஒரு பதவியில் இருப்பான் என்று தகப்பன் நினைச்சார். ஆனால் தேவன் நினைச்சது வேறு. ஆமென். நம்மை குறித்து நாம் நினைத்து கொண்டிருப்பது வேறு, உலகம் நினைத்து கொண்டிருப்பது வேறு. ஆனால் தேவன் நம்மை குறித்து வச்சிருக்க திட்டம் அது பெரிய திட்டம். ஆமென். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாவீது மேல் இறங்கினாரோ, அந்த அபிஷேகத்தின் மூலமா தாவீது மேல் இறங்கினாரோ, அந்த அபிஷேகம் அவனை வேறு மனுஷனை மாற்றிற்று. ஆமென். அந்த அபிஷேகம் அவன் வாழ்வு செய்த காரியம் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, புதிய கதவு, நியூ டோர்ஸ். புது அபிஷேகம் புதிய கதவுகளை திறக்குது, புதிய வழிகளை திறக்குது, புதிய பாதைகளை திறக்குது. இதுவரை நாம் கடந்து வந்த பாதைகள் அல்ல, இதுவரை நம்ம நடந்து வந்த வழிகள் அல்ல. தேவன் புதிய வழிகளை திறக்கிறார். என்னது? எப்போது அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அப்போதுலே ஆண்டவர் அவனை ஆளுகிறதற்கு ஏதுவான பாதையில் நடத்தினார். அதுக்கு பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் சென்று விட்டார். ஆனால் சவுல் அவருக்கு நியூ டாஸ்க், புது வேலையை கொடுக்கிறார். சவுல் சும்மா இல்லை, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பதை உளவுத்துறை மூலம் அவர் அறிஞ்சு கொள்கிறார். அறிஞ்சு கொண்ட பிறகு அவனுக்கு புது டாஸ்க் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? அவனை இதை செய் என்று வேலையை கொடுக்கிறார். அவர் நினைச்சாரு, பெலிஸ்தர் கையினால தாவீது மடிந்து போக வேண்டும் என்பதற்காக நீ யுக்திகளை யூஸ் பண்றார். எப்படியாக தாவீதை கொல்ல வேண்டும் அவர் நினைச்சிட்டார். அப்படி சொல்லட்டுமா? அழைத்தவருடைய அபிஷேகம் என்மேல் இருக்கும்போது அந்த அபிஷேகம் அழிவுக்கு ஏதுவானவைகளை அது ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆமென். சவுல் அவனை அழித்து விட நினைத்தார், ஆனால் அபிஷேகம் அழித்து விட விரும்பவில்லை. அந்த அபிஷேகம் என்னை அழிவுக்கு நேராக நடத்தாது. அந்த அபிஷேகம் அந்த அழிவிலிருந்து என்னை மேலே 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 உயர்த்தும். ஆமென். 1 சாமுவேல் 18 வாசிக்கும் பார்த்தீங்கன்னா, தாவீது போன இடத்துல நீதிமானாய் நடந்து கொண்டான், புத்தியாய் நடந்து கொண்டான், ஒவ்வொரு யுத்தங்களையும் அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒரு காரியத்தை ராஜா கேட்கிறார். சவுல் ராஜா ஒரு காரியத்தை கேள்விப்படுறார். என்ன தெரியுமா? சவுல் ராஜாவுடைய மகளை அவர் திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லுவார். யாரு கோலியாத்தை மேற்கொள்ளுகிறாரோ அவருக்கு மகளை திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொல்லுவார். திருமணம் செய்து கொடுக்கல. அதுக்கு பிறகு பார்க்கும்போது சொல்றாரு, நான் பரிசத்தை நான் விரும்பல, பெலிஸ்தருடைய நுனித்தோலை விரும்புகிறேன், பெலிஸ்தரை கொன்று வருவாயானால் மகளை கொடுப்பேன் என்று சொல்லுவார். 2வது மகளை அவர் கொடுப்பதற்கு பெலிஸ்தர் கையில் போய் மாட்டு என்பது தான் அவர் திட்டமாக இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவன் செய்தது என்ன? மறுபடியும் பெலிஸ்தர் அவர் கேட்டதை விட அதிகமாய் பெலிஸ்தரை கொன்று போட்டான் அவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான்? என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அவன் யூஸ் பண்ணுறான்? அவனை அழிக்கும்படியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறான். ஆனால் தேவன் ஒவ்வொரு வைக்கிற ஸ்ட்ராட்டஜிலையும் நியூ ஐடியாஸ், நியூ பிளான்ஸ், நியூ டைரக்ஷன் நேராக கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்பர் 1, நியூ டோர்ஸ். கர்த்தர் உங்கள் வாழ்வில் அந்த அபிஷேகம் வரும்போது அது புது கதவுகளை திறக்கும், புதிய வழிகளை திறக்கும், புது வாசல்களை திறக்கும். பாயிண்ட் நம்பர் 2, 2வது நியூ விக்டரி. கர்த்தர் கொடுக்கிறது ஒவ்வொன்றும் புதிய வெற்றியை, புதிய ஜெயத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்வில் அவரோட அபிஷேகம் வந்த உடனே 1 சாமுவேல் 17 வாசிக்கிறோம், புது ஜெயத்தை கொடுக்கிறது.
ஒரு இளைஞனா அந்த யுத்தத்துக்கு செல்கிறான். அப்போது சகோதரர்களிடம் சகோதரர் எப்படி இருக்கிறீங்க விசாரித்து தகப்பன் கொடுத்த தின்பண்டங்களை ஸ்நாக்ஸ் எல்லாவற்றையும் கொடுத்து விசாரித்து கொண்டிருக்கும் போது கோலியாத்துடைய சத்தம் கேட்கிறது. அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். அப்போது தாவீது சொல்லுவான், நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக முகாந்தரத்துக்காக கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நம் வாழ்வில் திறக்கிற ஒவ்வொரு கதவுகளும் புதிய வெற்றிக்கு நேராய், புதிய ஆரம்பத்துக்கு நேராய், புதிய வாழ்வுக்கு நேராய், புதிய உயர்வுக்கு நேராய் நம்ம நடத்துகிறது. ஆமே, அல்லேலூயா. அட்ரஸ் தெரியாதவர்ல அட்ரஸ் தெரிய வைக்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா. இந்த பிள்ளையாண்டான் யாரு என்று ராஜா விசாரிக்கிறார். 16ஆம் அதிகாரத்தில் முன்னாடி வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 17ஆம் அதிகாரத்திலேயே அவனை யுத்தத்துக்கு போகிற சொல்லும் போது ராஜா பெருசா கண்டுக்கல. ஆனால் ஒரு யுத்தத்தில் அவன் ஜெயம் பெற்ற பிறகு ராஜா கேட்கிறான், இந்த பிள்ளையாண்டான் என்பவன் யார், இந்த பிள்ளையாண்டனுடைய காரியம் என்ன, அப்படி என்றால் தாவீது யாரு, அவனுடைய பின்னணி என்ன, அவனுடைய குடும்பம் என்ன, கோத்திரம் என்ன, அவன் பிறந்த ஊர் எது. ஏன் கேட்கிறா தெரியுமா? 40 நாளா ஒரு மனுஷங்கிட்ட போராடிட்டு இருக்கிறோம். 40 நாளா நம்ம ஜெயிச்சலாம் நினைக்கிறோம். 40 days அவன் வந்தான், 40 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டானப்பா. 40 நாள் வேலையை சொல்லுங்க, 40 நாள் வேலையை 40 நிமிஷத்துல ஒருத்தன் முடிச்சிட்டான். அசைன்மெண்ட்டை கச்சிதமாக முடிச்சிட்டான். இந்த ப்ராஜெக்டை இன்கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி போகிறதுன்னு நினச்சிருந்தேன். அந்த இன்கம்ப்ளீட் இல்லாதபடிக்கு ஒருத்தன் வந்தான், இளைஞன் வந்தான், ஒரு கூழாங்கலை எடுத்தான், அடித்தான், கதையை முடித்தான், தலையை வெட்டிட்டான். இந்த பிள்ளையாண்டா யாருப்பா? பல நேரங்கள் நம்ம பற்றி நாம சொல்றது வேறு, ஆனால் நம்ம பற்றி ஜனங்கள் விசாரிப்பார்கள். அல்லேலூயா. உன் மேல இருக்கிற அபிஷேகம், நீ யாரு, எந்த ஊர், உன் பேர் என்ன, உன் குடும்பம் என்ன, எல்லா ஹிஸ்டரி உன்னை பற்றி விசாரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் புதிய கதவுகளை திறக்கிறார். இரண்டாவது புதிய வெற்றிகளை கொடுக்கிறார், புதிய உயர்வுகளை கொடுக்கிறார். அந்த வெற்றி வரும்போது, அந்த ஜெயம் வரும்போது, தேவன் உன்னை கொண்டு கிரியை செய்யும் போது எந்த மனுஷன் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அந்த அபிஷேகம் உயர்த்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய கதவுகளை திறக்கிறவர் மட்டுமல்ல, புதிய புதிய வெற்றிகளை உனக்கு கொடுக்கிறார். உன்னால் ஜெயம் எடுக்க முடியும், உன்னால் மீண்டு வர முடியும், உன்னால் உயர முடியும். ஆமா, இன்றைக்கு நமக்கு தேவை அபிஷேகம். ஆவியானவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க. இந்த புது எண்ணெயின் அபிஷேகம், என் தலையை உயர்த்துகிற அந்த அபிஷேகம், என் வாழ்வில் வழிகளை திறக்கிற ஒரு அபிஷேகம், என் நிந்தைகளை புரட்டி போடுகிற ஒரு அபிஷேகம். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அப்போதான் முதல் முறையாக சமஸ்த இஸ்ரவேலும் யோர்தான் நதியை கடந்து எங்க வந்திருக்கிறார்கள்? கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல வந்த பிறகு அவர்கள் எல்லா ஜனங்களும் நுனித்தோல் மாம்சம், அதாவது விருத்த சேதனம் பண்ணப்படாது இருந்தார்கள். அந்த இடத்துல வந்து யோசுவா அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணுவான். விருத்த சேதனம் பண்ணி முடித்த பிறகு அந்த இடம் கில்கால் எனப்படுகிறது. வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புத்தகத்தை நேரம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். யோசுவாவின் புஸ்தகம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. கில்கால், எல்லாம் சொல்லுங்க. கில்கால், கில்கால் சொல்லுங்க. கில்கால், கில்கால். அதில் அந்த கில்கால் அப்படின்ற என்ன தெரியுமா? கில்கால்ல ஒரு முக்கியமான ஒரு எழுத்து வருது. கில்கால் என்ன தெரியுமா? கேமல். கேமல். ஆமா, கிமல் அப்படின்றால் சுமந்து கொண்டு வருகிற கர்த்தர் இலைப்பாதலுக்கு நேராய் சுமந்து கொண்டு வருகிறார். நீ தேவன் உனக்கென்று வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டிருக்க அந்த வாக்கு தத்துவத்துக்கு நேராய் அவன் சுமந்து கொண்டு வருகிறான். இப்ப கர்த்தர் கில்கால்ல கொண்டு வந்திருக்கிறார். என்ன தெரியுமா? நிந்தையை புரட்டி போடுறது. எகிப்தின் நிந்தை, அடிமத்தனத்தின் நிந்தை, அவமானத்தின் நிந்தை, என் வாழ்வில் இதெல்லாம் கடங்கார பிரச்சனை, போராட்டம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருந்த அந்த நிந்தையை கர்த்தர் மாற்றி போட்டாராம். டிரான்ஸ்ஃபர்மேஷன். அல்லேலூயா. லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் கொடுப்பார். அப்படி என்ன தெரியுமா? உன் வாழ்வில் புதிய உயர்வு அல்லது புதிய மாற்றத்தை கொடுப்பார், மறு ரூபத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. இதுவரையிலும் வழங்கப்பட்ட பேர் அல்ல, ஆண்டவர் செய்கிறது என்ன தெரியுமா? எகிப்தின் நிந்தை மாறுகிறது. அல்லேலூயா.
கானானின் ஆசீர்வாதம் தொடங்கியது. ஆமென், அல்லேலூயா. அந்த உடன்படிக்கைக்குள்ள அவர்கள் எல்லாம் சென்றார்கள். தேவன் அந்த ஆபிரகாமிக் பிளஸிங், ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவர் புறப்படுகிறார்கள். என்ன? அந்த உடன்படிக்கைக்கு உட்படுகிறார்கள். என்ன உடன்படிக்கை? மாம்சத்துல தேவன் கொடுத்த அந்த உடன்படிக்கைக்குள்ள உட்படுகிறார்கள். நாம் எந்த உடன்படிக்கை? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் உடன்படிக்கைக்குள்ள நாம் பிரவேசிக்கும் போது மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவன் ஒரு வார்த்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உடன்படிக்கைக்குள்ள உட்படும் போது நடக்கிற காரியம் என்ன? நிந்தைகள் எல்லாம் புரட்டி போடப்படுகிறது. ஆமென். சர்ப்பத்தின் கிரியைகள், சாத்தானின் கிரியைகள், இதுவரை பாரம்பரியமாய் தொடர்ந்து வந்த எல்லா விக்கிரகத்தின் கிரியைகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு பரலோக பிரஜைகளாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. புதிய வாழ்வை கொடுக்கிறார். ஆமென். அந்த அபிஷேகம் மேல் வரும்போது புதிய வெற்றியை கொடுக்குது. முதலாவது புதிய வெற்றி, இரண்டாவது புதிய வாசல்கள், இல்ல புதிய கதவுகளை திறக்கிறாரு, புதிய வெற்றியை கொடுக்கிறாரு. மூன்றாவது புதிய மாற்றத்தை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நியூ விக்டரி. ஆமென், நியூ விக்டரி. இதுவரை கண்டிராத காரியங்களை, மகத்துவமான காரியங்களை, மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நியூ டோர், நியூ விக்டரி. ஆமென், நியூ சக்சஸ். ஆமென், அல்லேலூயா. சக்சஸ் மட்டுமல்ல, கர்த்தர் சக்சஸ் ஒன்று நிறுத்த விரும்பல, சாம்பியனா கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நியூ லைஃப். இதுவரை பார்த்திராத, இதுவரையிலும் அவங்க கையேந்தி நின்றார். ஈகிப்தில் கையேந்தி நின்றார்கள். அந்த கையேந்தி நிற்கிறதில்ல, அவர்கள் கரங்களை கர்த்தர், இயந்திர கரங்களை கர்த்தர், கொடுக்குற கரங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். இதுவரை அவங்க பார்த்தா அடிமையா இருந்தாங்க. இப்போ கானானுக்குள்ள வந்த பிறகு அவர்கள்லாம் சுதந்திரவாளி. கண் பார்க்கிற எல்லா பூமி அவளுக்கு சுதந்திரம், சொத்து. ஆமென். இந்த கண் பார்க்கும் எல்லா தேசத்துக்கும் நான் தான், கர்த்தர் எனக்கு தான் கொடுத்துருக்கிறார் என்ற ஒரு வெளிப்பாடு. ஆமென். நிந்தை கர்த்தர் புரட்டி போட்டார். அந்த அபிஷேகம், அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே, உங்கள் வாழ்வில் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே செய்வார்கள். எல்லா தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அந்த அபிஷேகம் உங்கள் தலையை உயர்த்தும். ஆமென். அந்த அபிஷேகம் தலையை உயர்த்தும். இருக்கிறது எல்லாம் கண்களை மூடி கர்த்தர் எல்லாம் துதிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாற்ற கொடுத்த அந்த வார்த்தைகளை எல்லாரும் பிடித்து கொண்டு கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சொல்லுங்க, என்னோட இணைந்து எல்லாரும் ஆண்டவர் வார்த்தைக்கு சொல்லலாம். ஆண்டவரே, இந்த மாத்த கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த இந்த திருக்கிருஷ்ண வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இப்போது இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த காண்டாமிருக ஒத்த பலன் ஒவ்வொரு தேவ ஜனங்கள் வாழ்விலையும், பிள்ளைகள் வாழ்விலையும், குடும்பத்திலேயும் நிறைவாய் மகிமையாய் இறங்கி வருவதாக. புது அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொரு வாழ்வில் அந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக. உடைய அபிஷேகம் என்ன செய்யும் என்ற வல்லமையை குறித்து நாங்கள் வாசித்தோமே. அந்த அபிஷேகம் வல்லமையான கிரியைகளை, மகத்துவமான கிரியைகளை, மகிமையான கிரியைகளை செய்வதாக கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நீரே இயேசுவின் நாமத்தினால புதிய கதவுகளை திறப்பீராக, புதிய வழிகளை திறப்பீராக, புதிய வாசல்களை திறப்பீராக, புதிய உயர்வுகளுக்கு நேராக, புதிய வாழ்வுக்கு நேராக, புதிய சுதந்திரவாளிகளாக, சுதந்திரிக்கிறவர்களாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று இருக்கிறத வாசிக்கிறோமே. சுதந்திரிக்கிறவர்களாக எழுப்பும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வல்லமையானதை செய்வதாக கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு வல்லமையான அபிஷேகம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமையான அபிஷேகம், கிருபை, மகிமை இறங்குவதாக. எல்லா வியாதி படுக்கைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் உடைவதாக. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடப்பார்களாக. குருட்டு கண்கள் திறப்பதாக. தெய்வீக சுகம், ஆரோக்கியம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். உடைய வார்த்தைகள் வல்லமையானதை செய்வதாக. இந்த மாதம் முழுவதும் அபிஷேகத்தினால, கிருபையினால, சுகத்தினால் வல்லமை நிரப்பப்பட்டிருப்பார்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேல் இப்போ தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சம்பூர்ண நன்மைகள் உண்டாகட்டும். நீர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. எதிர்பார்த்திராத கதவுகள் திறக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் மகிழ்ப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட வல்லமை நாமத்தில் இந்த மாத ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.